ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் கடவுளை குறைத்து குருவை கூட்டிடு என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரா. அவர் பல அரிய ஆற்றலை பெற்றிருந்ததால மக்கள் எல்லோரும் அவரை போற்றி வணங்கினார்களாம். அதே ஊர்ல பல பட்டங்கள் பெற்ற அறிவாளி ஒருத்தரும் இருந்தாராம். அவருக்கு துறவியை எல்லோரும் போற்றது பிடிக்கலையாம். அவர் துறவியுடைய ஞானம் எத்தகையதுன்னு அறிய விரும்பினாராம். ஒரு நாள் அவர் துறவியை சோதனை செய்ய அவருடைய இருப்பிடத்துக்கே போனாராம். துறவி கிட்ட இறைவனை பற்றி விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாராம். அறிவாளியோட அணுகுமுறையில அவருடைய மமதை தெரிஞ்சுதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட துறவி அவருக்கு புரியும்படி புண்படாம ஒரு நல்ல விளக்கத்தை சொல்ல விரும்பினாராம். அறிவாளிக்கு ஆண்டவனை அடைய குருவோட உதவி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாருன்னு குரு தெரிஞ்சுக்கிட்டாராம். கடவுளை குறைச்சி குருவை கூட்டிடு அப்படின்னு ஒரு வரியில பதிலளிச்சாராம். அதை கேட்ட அறிவாளி ரொம்ப கோபம் அதை எப்படி நீங்க கடவுளை குறைச்சி குருவை கூட்ட சொல்றீங்க அப்படின்னு சண்டை போட்டாராம். அறிவாளிக்கு அகந்தை இருக்கு, அதுவே அறிவு முதிர்ச்சிக்கு தடையா இருக்குங்கிறத துறவி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு தெளிவான பதில என்னோட சீடன் சொல்லுவாருன்னு அனுப்பிச்சு வச்சாராம். அறிவாளி சீடன்ட்ட போய் நடந்ததை சொன்னாராம். உங்க குரு அபத்தமான பதில சொல்லிட்டு உங்ககிட்ட விளக்கம் கேட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு நக்கலா சிரிச்சாராம். சீடர் இதை கேட்டு கொஞ்சம் கூட மாற்றம் அடையாம குரு சொன்னதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டதும் அறிவாளி மேலும் கோபாடைஞ்சாராம். அவரை சாந்தப்படுத்திய சீடர், ஐயா, நீங்க கற்றறிஞ்சவர், யோசிச்சு பார்த்தா குருவோட எண்ணம் தெளிவா புரியும். கடவுளை குறைச்சி குருவை கூட்ட வேணும்னு ஏன் சொன்னார்னா, கடவுளுங்கிறது சமூக ஒழுக்கத்துக்கான ஒரு வழி. இதுல மதவெறியும் மூட பழக்க வழக்கமும் நுழையக்கூடாது. இதுக்கு குருவை துணையா வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்வுல வெற்றி அடையலாம். இதுவே குரு சொன்னதுக்கான அர்த்தம். இதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல இருக்க நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராதுன்னு அமைதியா சொன்னாராம். இதை கேட்ட அறிவாளி கோபத்தை விட்டு குரு கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். இந்த கதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.